நாளொரு இறைவார்த்தை நலமாகும் நம் வாழ்க்கை. அன்பு உறவுகளை, இந்த நாளுடைய விவிலிய சிந்தனையாக 3 நாட்கள் நோன்பு குறித்து நாம் தியானிப்போம். 3 நாட்கள் விவிலியத்தில் நோன்பிருந்து, அந்த 3 நாட்கள் அவர்கள் இருந்த அந்த நோன்பின் வழியாக, அந்த உபவாசத்தின் வழியாக இறைவன் அவர்களுக்கு என்னென்ன செய்தார் என்பதை குறித்து இக்காணொளியில் நாம் மிக தெளிவாக காணலாம். இந்த உலகில் வாழுகின்ற எல்லா மனிதர்களும் ஏதாவது துன்பம், துயரம், அதிகப்படியான கவலை, அதிகப்படியான பிரச்சனைகள் வந்தவுடன் யாரிடமாவது நாம் அறிவுரை கேட்கின்ற போது அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை, நீ நோன்பிருந்து கடவுளிடம் மன்றாடு, நீ உபவாசம் இருந்து கடவுளை நோக்கி ஜெபி என்று சொல்வார்கள். அப்படி அந்த மனிதர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்டு நாம் பல நேரங்களில் நாமும் உபவாசம் இருப்போம், நாமும் நோன்பு இருப்போம். அதன் வழியாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தை, அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையை நிச்சயமாக நாம் கண்டிருப்போம். இல்லை என்றால் தனிப்பட்ட விதத்தில் நாம் இறைவனுக்கு நம்மை அர்ப்பணிக்க, இறைவனோடு நாம் இணைக்க பெற இந்த நோன்புகளை, உபவாசங்களை மேற்கொள்வது வழக்கம். எனவே விவிலியத்தில் 3 நாட்கள் நோன்பு இருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, அருட்கொடைகளை பெற்றுக் கொண்டவர்கள் யார் யார், எந்தெந்த சூழல்களில் என்பதை பார்ப்போம். முதலாவதாக எஸ்தர் அரசி. எஸ்தர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தையில், தன் நாட்டை காப்பாற்றுவதற்காக எஸ்தர் அரசி வேற்று நாட்டுக்குள் செல்லவிருக்கிறார், அந்த அரசனை அவர் கொல்லவிருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். எனவே அங்கு செல்வதற்கு முன்பாக, தன் மக்களுக்காக தன்னை கையளிப்பதற்கு முன்பாக இந்த எஸ்தர் அரசி அந்த மக்களோடு சேர்ந்து 3 நாட்கள் நோன்பு இருக்கிறார். எஸ்தர் தனது சொந்த மக்களை காப்பாற்றுவதற்காக 3 நாட்கள் நோன்பு இருந்தார் என்று எஸ்தர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது. அவர் நோன்பிருந்தார், அந்த மக்களும் நோன்பிருந்தார்கள். அதன் வழியாக அந்த மக்கள் விடுதலை பெற்றார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து புது வாழ்வை பெற்றுக் கொண்டார்கள். இரண்டாவதாக திருத்தூதர் பணிகள் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது இறைவசனம். தன்னுடைய வாழ்வில் இறைவனுடைய இறை திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக சவுலாக இருந்து மாறிய பவுல் 3 நாட்கள் நோன்பிருக்கிறார். நோன்பினுடைய நோக்கம் இந்த பகுதியில் வாசித்தால் மிக அழகாக சொல்லப்படும். அவர் நோன்பினுடைய நோக்கம் இறை திட்டம் நிறைவேறுவதற்காக. ஆண்டவரே, நீர் எனக்கென ஒரு இறை திட்டத்தை வைத்திருப்பீர், அது நிறைவேற வேண்டும் என்றால் நான் இந்த 3 நாட்கள் நோன்பிருந்து மன்றாடுகிறேன், எனக்கு அருள் தாரும், எனக்கு தேவையான வாழ்வை, வளத்தை, வல்லமையை, வார்த்தையை தாரும் என்று தூய பவுல் ஜெபித்தார். அதன் வழியாக அந்த பவுலுக்கு இறைவனுடைய இறை திட்டம் வெளிப்படுத்தப்பட்டது. அதன் வழியாக திருத்தூதர்களுக்கு இணையான ஒரு திருத்தூதராக இந்த தூய பவுல் மாறினார். மூன்றாவதாக எஸ்ரா. எஸ்ரா புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15 மற்றும் 21 ஆகிய இறை வார்த்தைகளில் எஸ்ராவும் உடன் இருந்தவர்களும் 3 நாட்கள் நோன்பிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய இறை திட்டம் தங்களுடைய வாழ்வில் தங்கள் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக, இறைவனுடைய ஆசீரால் அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்பதற்காக இந்த எஸ்ராவும் உடன் இருந்தவர்களும் நோன்பிருந்தார்கள். அவர்களும் கேட்டது கிடைத்தது. நான்காவதாக யோனா இறைவாக்கினர். யோனா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தையில் யோனா மீன் வயிற்றில் 3 நாட்கள் அவர் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த 3 நாட்களும் அவர் எதையும் உண்ணவில்லை, எதையும் குடிக்கவில்லை. அந்த 3 நாட்களும் அந்த மீனினுடைய வயிற்றில் இருந்து அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். அதன் வழியாக அவர் பத்திரமாக நினிவே நகரத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார். அந்த மீன் அவரை நினிவே நகரத்திற்கு கொண்டு சேர்த்தது. அன்பிற்கினியவர்களே, பாதை அறியாமல், பாதை தெரியாமல் இனி தப்பித்தாக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த யோனாவுக்கு இந்த 3 நாட்கள் வழிகாட்டியாக, புதிய வாழ்வை அல்லது கடவுளுடைய இறை திட்டத்தை நிறைவேற்றும் வண்ணமாக இருந்தது. இந்த எஸ்ராவுக்கும் அல்லது அவரோடு இருந்த தூய புனித பவுலுக்கும் இறைவனுடைய இறை திட்டம், தங்கள் வாழ்வில் என்ன நடக்க வேண்டும், என்ன கிடைக்க வேண்டும், அது எப்போது நடக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை இறைவன் நிறைவேற்றி கொடுத்தார். நான்காவதாக தான் நான் பார்த்தோம், முதலில் பார்த்த அந்த எஸ்தர் அரசி
எஸ்தர் அரசி தன் மக்களுக்காக ஒரு நோக்கத்திற்காக, இந்த மக்களுடைய வெற்றிக்காக அவர் நோன்பு இருந்தார், வெற்றி கிடைத்தது. நம்மில் எத்தனை பேர் நோன்பு இருக்கிறோம்? தவக்காலம் வந்தால் நோன்பு இருப்போம். அல்லது ஏதாவது நோய் நோக்காடுகள் வந்தால் நாம் நோன்பு இருப்போம். ஏதாவது மாபெரும் பிரச்சனை, எழ முடியாத பிரச்சனை வந்தவுடன் நாம் நோன்பு இருப்போம். அப்படி அல்ல அன்பிற்கினியவர்களே. கடவுளுடைய இறை திட்டம் நிறைவேறுவதற்காக நம்மால் இயன்றவரை நாம் நோன்பு இருக்க வேண்டும். அந்த நோன்பிருந்து நாம் ஜெபிக்கின்ற அந்த ஜெபம் ஒருபோதும் கேட்கப்படாமல் இருக்காது. இந்த 4 நபர்களும் 3 நாட்கள் நோன்பு இருந்தார்கள். அதன் வழியாக இறைவன் அனைத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். அதே போன்று நாமும் நம் வாழ்வில் இறைவன் நம்முடன் வாழ்வில் பல்வேறு அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய வேண்டும் என்றால் நோன்பு இருப்போம், உபவாசம் இருப்போம், அதை உள்ளபடி இருப்போம். அதன் வழியாக இறைவனுடைய இறை திட்டமும் நம் வாழ்வில் நாம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பவையும் நிறைவேறட்டும். நன்றி.